மனிதனின் வாழ்க்கையில் அமைதி என்பது ஒரு அபூர்வமான ஆழமான செல்வம். மனம் எவ்வாறு அமைதியாக இருக்க முடியும் என்பது ஒரு பழமையான கேள்வி. இதற்கு பல ஆன்மீக ஆசான்கள், பல தத்துவவாதிகள் மற்றும் பல மனவியல் அறிஞர்கள் தங்கள் பதில்களை வழங்கியுள்ளனர். ஆனால் உண்மையில் மனதை அமைதிப்படுத்துவது என்பது வெளிப்புற சூழல் அல்லது பொருட்களின் அடிப்படையில் அல்ல. அது நம் உள்ளார்ந்த அனுபவத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒன்று. நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான சத்தங்களும் சஞ்சலங்களும் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. இவை நம் சிந்தனைகளை விரைவாகவும் கட்டுப்பாடற்றும் ஓடச் செய்கின்றன. இந்த சிந்தனைகளின் அலைவரிசையை சற்று மந்தமாக்கி மனத்தின் ஆழத்தில் உள்ள அமைதியின் கடலை காண்பதே இந்த பயணத்தின் நோக்கம். மனதை அமைதிப்படுத்த முதலில் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் என்பது ஒரு கருவி. அது எண்ணங்களை, உணர்ச்சிகளை, நினைவுகளை மற்றும் கனவுகளை உருவாக்குகிறது. அது ஓர் இடைவிடாத ஓட்டம் கொண்டது. அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது அது அதிகம் எதிர்ப்பு காட்டும். ஆனால் அதை அமைதியாக கவனிக்கும் போது அது தன்னிச்சையாக மெதுவாக தளரத் தொடங்கும். இதுவே தியானத்தின் அடிப்படை நியமம். தியானம் என்பது ஒரு தனித்துவமான செயல் அல்ல. அது நம் நாளாந்த வாழ்வியல் ஒரு இயல்பான நிலை. நாம் இயற்கையோடு ஒருங்கிணைந்த போது பறவைகளின் குரல் கேட்கும் போது, மழைத்துளி முகத்தில் விழும் போது, அலைகள் கரையில் மோதும் போது, அந்த தருணங்களில் நாம் இயற்கையாகவே மன அமைதியை அனுபவிக்கிறோம். மனத்தை அமைதிப்படுத்தும் முக்கியமான படிகளில் ஒன்று சுவாசத்தை கவனிப்பது. சுவாசம் எப்போதும் இப்போதைய தருணத்தில்தான் உள்ளது. அது கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் செல்லாது. நாம் ஆழமாக மெதுவாக சுவாசிக்கும்போது நம் நரம்பு மண்டலம் தளர்ச்சியடைகிறது. இதனால் மனம் சஞ்சலமில்லாத நிலைக்கு செல்லத் தொடங்குகிறது. பல பழமையான யோக முறைகளில் சுவாச பயிற்சி மிகுந்த முக்கியத்துவம் பெற்றது. ஏனெனில் அது உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் சீராக்குகிறது. சிந்தனையின் அலைகளை அடக்கும் ரகசியம். மனதில் தோன்றும் சிந்தனைகள் பெரும்பாலும் நம் கடந்த கால நினைவுகளின் பிரதிபலிப்புகளோ அல்லது எதிர்காலத்தின் பற்றிய அச்சங்களோ ஆகும். நாமே சிந்தனைகளை உருவாக்குகிறோம். ஆனால் பெரும்பாலான சமயங்களில் அவை எவ்வாறு தோன்றுகின்றன என்பதை கூட உணராமல் விடுகிறோம். மனதை அமைதியாக்குவதற்கு முதலில் நம்முள் ஓடும் இந்த சிந்தனை ஓட்டத்தை கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆற்றில் நீர் ஓடுவது போல சிந்தனைகள் மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அந்த ஓட்டத்தில் குதித்து நீந்த தேவையில்லை. கரையில் நின்று அந்த ஓட்டத்தை பார்த்துக் கொண்டிருப்பது போதுமானது. ஏனெனில் நாம் அந்த ஓட்டத்தில் இறங்கினால் நம்மை அது இழுத்துச் செல்லும். ஆனால் நாம் பக்கத்தில் நின்று பார்க்கும்போது அது தானாகவே சீராக ஓடி மறைந்து போகும். இந்த சிந்தனைகளை கவனிப்பதற்கான சிறந்த வழி நமது உடலின் உணர்வுகளை உணர்வதாகும். உடல் எப்போதும் நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்கிறது. மனம்தான் கடந்த காலம், எதிர்காலம் என்று சுற்றுகிறது. உடலின் உணர்வுகளை கவனிப்பது மனதை இப்போதைய தருணத்தில் நிலைநிறுத்துகிறது. உதாரணத்திற்கு, நீங்கள் அமர்ந்திருக்கும்போது தரையில் இருக்கும் உங்கள் பாதத்தின் அழுத்தத்தை உணருங்கள். சுவாசத்தின் வெப்பநிலையை உணருங்கள். உங்கள் நெஞ்சின் உயர்ச்சி தாழ்வை கவனியுங்கள். இவை அனைத்தும் மனதை மெதுவாக தளரச் செய்து அதன் சஞ்சலத்தை குறைக்கும். மனம் அமைதியாகும் போதுதான் அதன் உண்மையான சக்தி வெளிப்படும். அமைதியான மனம் என்பது வலுவான முடிவுகளை எடுக்கும் திறனும் ஆழ்ந்த படைப்பாற்றலும் கொண்டது. அமைதி என்பது வெறும் சத்தமின்மை அல்ல. அது உள்ளார்ந்த தெளிவு. அமைதி என்பது எந்த சிக்கலான சூழ்நிலையிலும் மனம் தடுமாறாமல் நிலைத்திருக்கும் ஆற்றல். இயற்கை மன அமைதிக்கான சிறந்த ஆசானாகும். ஒரு மலை உச்சியில் நின்று பரந்த வானத்தை பார்க்கும்போது நாம் மனதில் ஏற்படும் சிக்கல்கள் சிறியதாகத் தோன்றும். ஒரு ஆற்றின் ஓசையை கேட்கும்போது மனத்தினுள் சத்தம் மெதுவாக மங்கும். இயற்கை நம்மை தாயின் கருவறை போல சுற்றி மனதின் அனைத்து அலைவரிசைகளையும் ஒரே சமநிலையில் கொண்டு வரும். சில நேரங்களில் மன அமைதி என்பது செய்வதிலல்ல, செய்யாமல் இருப்பதில்தான் உள்ளது. நம் வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து ஏதாவது செய்கிறோம். ஆனால் அமைதியை உணர்வதற்காக சில நேரம் எதுவும் செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தருணங்களில் நாம் உள்ளார்ந்த தன்னுடன் உரையாடுவோம். அந்த உரையாடல்தான் நமக்கு உண்மையான பதில்களை அளிக்கும். அமைதியை வளர்க்க ஒரு பழக்கமாக தினமும் குறைந்தது 10 நிமிடங்கள் தியானம் செய்யலாம். கண்களை மூடி உடல் முழுவதும் தளர்வாக வைத்து சுவாசத்தின் மீது கவனம் செலுத்துங்கள். சிந்தனைகள் வந்தால் அவற்றை எதிர்க்க வேண்டாம், வெறும் கவனித்து விடுங்கள். இந்த பயிற்சி தினசரி செய்யப்படும் போது மனம் சஞ்சலத்தை விடுவித்து ஆழ்ந்த அமைதியை அடையும். மனதை அமைதியாக்கும் முயற்சியில் நமக்கு 3 முக்கியமான பாதைகள் உள்ளன. முதல் பாதை சுயறிவு, இரண்டாவது பாதை சுவாச கட்டுப்பாடு, மூன்றாவது பாதை உள் தியானம். இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பின்னியிருப்பது போல ஒரு மரத்தின் வேர்கள், கிளைகள் மற்றும் இலைகள் ஒரே உயிரோட்டத்தில் இருக்கின்றன.
சுயறிவு என்பது நம்முடைய உள்ளார்ந்த செயல்பாடுகளை புரிந்துகொள்வது. நாம் எந்த சூழ்நிலைகளில் கோபப்படுகிறோம், எந்த தருணங்களில் மகிழ்கிறோம், எப்போது மனம் அமைதியை இழக்கிறது என்பதை கவனமாக பார்க்கும்போது நம் மனதின் இயல்பு புரியும். இந்த புரிதலே மனத்தை அடக்குவதற்கான முதல் படியாகும். ஏனெனில் நாம் அறிந்ததை மாற்ற முடியும், ஆனால் அறியாததை மாற்ற முடியாது. சுயறிவு வளர்த்துக் கொள்ள தினசரி வாழ்க்கையில் நிகழும் சிறிய நிகழ்வுகளையும் நம் எதிர்வினைகளையும் கவனிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, யாராவது நம்மை விமர்சித்தால் உடனே மனம் பதட்டமாகும். அதை அந்த நேரத்தில் கவனித்து, இந்த உணர்வு எங்கிருந்து வந்தது என சிந்தியுங்கள். இப்படியாக பார்க்கும்போது உணர்வுகள் தற்காலிகமானவை என்று புரியும். சுவாசக் கட்டுப்பாடு என்பது மனதை அமைதியாக்கும் இரண்டாவது பாதை. சுவாசம் நம் உடலுக்கும் மனத்திற்கும் இடையிலான பாலம். அது வேகமாக இருக்கும்போது மனமும் சஞ்சலமாக இருக்கும், மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்கும்போது மனமும் அமைதியாக இருக்கும். அதனால் யோகிகள் பிராணாயாமம் என்ற சுவாச பயிற்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தனர். பிராணாயாமத்தில் சுவாசத்தை ஆழமாக இழுத்து மெதுவாக வெளியே விடும் பயிற்சி செய்யப்படும். இதனால் நரம்பு மண்டலம் சீராகி மனம் தளர்ச்சியடையும். சுவாசத்தை கவனிப்பது என்பது மனதை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. உள் தியானம் என்பது மூன்றாவது பாதை. தியானம் என்பது வெறும் கண்களை மூடி அமர்வது அல்ல, அது நம் உள்ளார்ந்த ஆழத்தில் பயணிப்பது. நாம் யார் என்ற கேள்விக்கான பதிலை தேடும் பயணம். ஆரம்பத்தில் மனம் சிந்தனைகளால் நிரம்பியிருக்கும், ஆனால் நாம் அதை எதிர்க்காமல் இருப்போம். அது மெதுவாக சாந்தமாகும். தியானத்தின் போது ஒரு மந்திரத்தை மனதில் மெதுவாக உச்சரிப்பதும் ஒரு வழி மந்திரத்தின் அதிர்வுகள் மனதை ஒரே அலைவரிசையில் கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்தும். இந்த மூன்று பாதைகளையும் ஒன்றாக பயன்படுத்தும்போது மன அமைதி வேகமாக வளர்கிறது. உதாரணமாக, காலை எழுந்தவுடன் சில நிமிடங்கள் சுவாசத்தை கவனித்து பிராணாயாமம் செய்யலாம். பிறகு உடலையும் மனதையும் தளர்த்தும் வகையில் தியானம் செய்யலாம். தினசரி நிகழ்வுகளில் நம் எதிர்வினைகளை கவனித்து சுயறிவை வளர்க்கலாம். இவை அனைத்தும் சேர்ந்து மனதை அடக்கி உள்ளார்ந்த அமைதியின் நிலையை நிலைத்திருக்கச் செய்யும். அமைதியை தேடுவது என்பது வாழ்க்கையிலிருந்து தப்பிப்பது அல்ல, மாறாக வாழ்க்கையின் மத்தியில் அமைதியை உருவாக்குவதுதான் உண்மையான சாதனை. புயலின் மத்தியில் கூட ஒரு இடத்தில் அமைதியான வானம் இருக்கும். அந்த வானம் போல மனமும் அமைதியாக இருக்கும் போது வாழ்க்கையின் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும். பண்டைய ஞானமும் நவீன அறிவியலும் சொல்லும் மன அமைதியின் பாதை. மன அமைதி என்பது மனித வாழ்க்கையின் மிக உயர்ந்த செல்வம் என்று பண்டைய இந்திய ஞானிகள் கூறியுள்ளனர். அவர்கள் மனதை அடக்கி அமைதியில் நிலைநிறுத்தும் பலவிதமான முறைகளை உருவாக்கினர். உபனிஷத்துகள், யோக சூத்திரங்கள், பாகவத்கீதை போன்ற புனித நூல்களில் மன அமைதி ஒரு ஆன்மீக இலக்கு மட்டுமல்ல, அது வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்தையும் பரிபூரணமாக அனுபவிக்க உதவும் சக்தி என விளக்கப்பட்டுள்ளது. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கீதையில் சொல்வார், யார் மனத்தை அடக்கி எல்லா இடங்களிலும் சமநிலையுடன் இருப்பாரோ அவருக்கே உண்மையான யோக நிலை வரும் என்று. இது ஒரு மிக ஆழமான ஆன்மீக அறிவுரை. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனம் சஞ்சலமின்றி இருப்பது என்பது ஒரு பயிற்சி. அது ஒரு நாளில் கிடைப்பது அல்ல, அது தினசரி சாதனையின் விளைவு. பண்டைய யோகிகள் மன அமைதிக்காக இயற்கையை தங்கள் ஆசானாக எடுத்தனர். ஒரு நதி தனது ஓட்டத்தை நிறுத்தாது, ஆனால் அதன் ஆழத்தில் எப்போதும் அமைதி இருக்கும். அந்த ஆழத்தைப் போல நமது மனதிலும் உள்ளார்ந்த அமைதி எப்போதும் இருக்கிறது. அதை உணர்வதே யோகத்தின் நோக்கம். அவர்கள் சுவாச பயிற்சி, தியானம், மந்திர உச்சரிப்பு ஆகியவற்றை ஒன்றிணைத்து மனத்தை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தினர். நவீன அறிவியல் மன அமைதியின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகிறது. நரம்பியல் ஆராய்ச்சிகள் தியானம் மற்றும் சுவாசக் கட்டுப்பாடு மூளையில் உள்ள அமிக்டாலா என்ற பயம் மற்றும் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பகுதியின் செயல்பாட்டை குறைக்கும் என்று நிரூபித்துள்ளன. அதே சமயம் முன் மூளைப்பகுதி ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் செயல்பாடு அதிகரித்து முடிவெடுக்கும் திறன், படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு மேம்படும் என்கிறது. இது பண்டைய யோகிகளின் அனுபவத்துடன் ஒத்துப்போகிறது. அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தியானம் மனதை அமைதியாக்கும் என்று கூறினர். ஆனால் இப்போது அறிவியல் அதற்கு ஆதாரங்களை வழங்குகிறது. நடைமுறை பயிற்சி மன அமைதியை தினசரி வாழ்வில் கொண்டுவர காலை எழுந்ததும் முதல் படியாக ஆழ்ந்த சுவாசத்தை செய்யுங்கள். 3 முதல் 5 நிமிடங்கள் வயிற்றின் ஆழத்தில் சுவாசத்தை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள். பின்னர் கண்களை மூடி ஒரு எளிய மந்திரத்தை மனதில் உச்சரிக்கத் தொடங்குங்கள். அது ஓம் அல்லது சாந்தி அல்லது உங்களுக்கு பிடித்த எந்த புனித சொல் ஆனாலும் சரி. இந்த மந்திரத்தின் ஒலி அதிர்வு மனதில் இருக்கும் அலைகளை ஒரே சமமாக்கி அமைதியை ஏற்படுத்தும். தினசரி குறைந்தது
10 நிமிடங்கள் இப்படி செய்யும் போது சில வாரங்களில் மன அமைதி ஒரு இயல்பான நிலையாக மாறும். இன்னொரு பயிற்சி தினசரி வாழ்க்கையில் செய்யலாம். எப்போது மனம் பதட்டமாகிறதோ உடனே உங்கள் கவனத்தை பாதத்தின் கீழ் உள்ள தரையை உணர்வதற்கு திருப்புங்கள். தரையின் உறுதித்தன்மையை உணர்வதால் மனம் உடனே நிகழ்காலத்தில் திரும்பும். இதனால் சிந்தனைகளின் வேகம் குறையும். இதை எங்கும் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். பண்டைய கதைகள் மன அமைதியின் சக்தியை அழகாக விளக்குகின்றன. உதாரணமாக, ஒரு முனிவர் ஆற்றங்கரையில் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் ஒரு வலுவான புயல் வந்தது. மரங்கள் சாய்ந்து விழுந்தன. மக்கள் ஓடி பதுங்கினர். ஆனால் அந்த முனிவர் கண்களை திறக்கவில்லை. யாரோ அவரிடம் புயலுக்கு அஞ்சவில்லை என கேட்டார்கள். அவர் சிரித்து சொன்னார், புயல் வெளியில் இருக்கிறது, என் மனம் அமைதியில் இருக்கிறது என. இந்த கதை நாம் எந்த வெளிப்புற சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உள்ளார்ந்த அமைதியை கட்டுப்படுத்த முடியும். பதை கற்றுக் கொடுக்கும். மன அமைதி என்பது ஓர் இடம் சென்று அடைய வேண்டிய தூர இலக்கு அல்ல. அது இப்போதும் இங்கே நம்முள் இருக்கிறது. அதை உணர்வதற்கு மட்டும் பயிற்சி தேவை. நம் கவனத்தை வெளியில் இருந்து உள்ளுக்கு திருப்பும் பழக்கம் வளர்த்து கொண்டால் அந்த அமைதியை நாம் காண முடியும். மூளை அலைகள், தியான நிலைகள் மற்றும் மன அமைதிக்கான படிநிலைகள். மன அமைதியை புரிந்துகொள்ள மூளையின் இயங்குமுறையை அறிந்து கொள்வது மிக முக்கியம். நம் மூளை வெவ்வேறு அலைவரிசைகளில் இயங்குகிறது. அவற்றை மூளை அலைகள் என்று அழைக்கிறோம். முக்கியமாக 4 வகை மூளை அலைகள் உள்ளன: பீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா. ஒவ்வொன்றும் தனித்துவமான மனநிலையை குறிக்கின்றன. பீட்டா அலைகள் நாம் விழிப்புணர்வுடன் செயல்படும் போது, அதிக சிந்தனை செய்யும் போது மற்றும் பிரச்சினைகளை தீர்க்கும் போது இயங்கும். இது அதிக வேகமான அலைவரிசை. ஆனால் நீண்ட நேரம் பீட்டா நிலையில் இருப்பது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அதனால் மன அமைதி குறையும். ஆல்பா அலைகள் மனம் தளர்வாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்கும் நிலை. இது சுவாச பயிற்சி அல்லது மெதுவான தியானத்தின் போது கிடைக்கும். ஆல்பா அலைகள் அதிகரிக்கும் போது மன அழுத்தம் குறைந்து படைப்பாற்றல் அதிகரிக்கும். தீட்டா அலைகள் ஆழ்ந்த தியானம் மற்றும் கனவுகள் போன்ற நிலைகளில் ஏற்படும். இது மிகவும் ஆழ்ந்த உள் அமைதியையும் மன ஓய்வையும் தரும். தீட்டா நிலை மனத்தின் அவிழ்த்துணர்வை திறக்கிறது. பழைய நினைவுகள், சுய ஆழ்மனத்தின் பிள்ளையாய் தோன்றும் உணர்வுகள் எல்லாம் இந்நிலையில் வெளிப்படும். டெல்டா அலைகள் ஆழ்ந்த நித்திரையின் போது ஏற்படும். இது உடல் மற்றும் மூளை முழுமையாக ஓய்வெடுக்கும் நிலை. சில உயர்ந்த யோகிகள் தியானத்தின் போது கூட டெல்டா நிலையை அடைகிறார்கள். அந்த நேரத்தில் உடல் முழுவதும் ஓய்விலும் மனம் முழுமையாக அமைதியிலும் இருக்கும். மன அமைதியை வளர்க்க இந்த மூளை அலைகளை நம் விருப்பப்படி கட்டுப்படுத்துவது ஒரு திறமை. இதை தியானம் மற்றும் சுவாச பயிற்சியின் மூலம் செய்ய முடியும். ஆரம்பத்தில் தினசரி 10 நிமிடங்கள் தியானம் செய்யலாம். பின்னர் அதை மெல்ல மெல்ல அதிகரிக்கலாம். தியான நிலைகள் பொதுவாக 4 படிகளில் நடக்கும். முதல் நிலை தரண, அதாவது கவனத்தை ஒரே பொருளில் வைத்திருப்பது. இது சுவாசம், மந்திரம் அல்லது ஒளி போன்ற எதுவாகவும் இருக்கலாம். இரண்டாவது நிலை தியானம், அதாவது அந்த கவனம் இடையூறு இல்லாமல் தொடரும் நிலை. மூன்றாவது நிலை சமாதி, அதாவது மனம் அந்த பொருளோடு ஒன்றாகிவிடும் நிலை. அந்த தருணத்தில் சுயம் மறைந்து பரம்பொருளோடு இணையும் அனுபவம் வரும். நடைமுறை படிநிலைகள். முதல் படி, மனதுக்கு சிக்னல் கொடுக்கும். தினசரி ஒரே நேரத்தில் தியானம் செய்யத் தொடங்குங்கள். காலை 4 முதல் 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் மிகவும் பயனளிக்கும். இரண்டாவது படி, உடலை தளர்வாக வைத்துக்கொள். உடல் வலிமையாக இருந்தால் மனமும் அமைதியாக இருக்கும். அதனால் யோக ஆசனங்களை தியானத்திற்கு முன் செய்யலாம். மூன்றாவது படி, சுவாசத்தை ஆழமாகவும் மெதுவாகவும் செய்யுங்கள். சுவாசத்தின் மீது கவனம் வைத்திருக்கும்போது மனம் நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தப்படும். நான்காவது படி, மந்திரத்தை மனதில் உச்சரித்து அதன் அதிர்வை உணருங்கள். மந்திரம் மனத்தின் சிதறலை குறைத்து அதனை ஒரே திசையில் செலுத்தும். ஐந்தாவது படி, சிந்தனைகள் வந்தாலும் அவற்றுடன் போகவில்லை என்பதை உணர்ந்து வெறும் பார்வையாளராக இருங்கள். தொடர்ந்து இந்த பயிற்சிகளைச் செய்தால் மூளையின் அலைவரிசைகள் தானாகவே ஆல்பா மற்றும் தீட்டா நிலைகளுக்கு மாறும். இதனால் மன அமைதி ஆழமாக வேரூன்றும். பண்டைய யோகிகளின் அனுபவத்தையும் நவீன நரம்பியலின் கண்டுபிடிப்புகளையும் ஒருங்கிணைத்தால் நாம் புரிந்து கொள்வது ஒன்று: மன அமைதி என்பது ஒரு கலை. அது கற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாக இருக்கும். மன அமைதியை தடுக்கிற 3 முக்கிய தடைகள், அவற்றை நீக்கும் ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள். மன அமைதியை தேடுகிறோம் என்றால் அதற்கு இடையூறு விளைவிக்கும் காரணங்களை நாமே முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் தடைகளை அறிந்து கொண்டால் அவற்றை நீக்கும் வழியையும் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். பண்டைய யோகிகள்
மன அமைதிக்கு இடையூறு தரும் 3 முக்கியமான எதிரிகளை குறிப்பிட்டுள்ளனர். அவை ஆசை, கோபம், அச்சம். ஆசை என்பது வெறும் பொருளாதார விருப்பங்கள் மட்டுமல்ல, அது நம் மனம் எதையாவது பிடித்து விடாமல் வைத்திருக்கும் தன்மை. அது நினைவுகள், மனிதர்கள், சூழ்நிலைகள், புகழ், அதிகாரம் போன்ற எதுவாக இருந்தாலும் அது மனதை ஓய்வின்றி ஓடச் செய்யும். ஆசையின் தன்மை என்னவென்றால், அது நிறைவேறிய உடனே புதிய ஆசை உருவாகும். இதனால் மனம் ஒருபோதும் அமைதியை அடையாது. ஆசையை வெல்லும் ஆன்மீக ரகசியம் என்பது திருப்தி என்பது எதையும் விட்டு விலகுவது அல்ல, ஆனால் இப்போதுள்ளவற்றின் மதிப்பை உணர்வது. தினசரி நன்றி உணர்வை பயிற்சி செய்யும் போது மனம் இயற்கையாகவே ஆசையின் பிடியிலிருந்து விடுபடும். கோபம் என்பது மன அமைதியை உடனடியாக குலைக்கும் சக்தி. அது மனதில் ஒரு தீயாக எரிகிறது. அந்த தீ முதலில் நம்மையே சுடும், பின்பு பிறரையும் பாதிக்கும். கோபம் ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமை. யாராவது நம்மை குறை கூறினால் அல்லது நம்மை மதிக்கவில்லை என நினைத்தால் கோபம் வரும். கோபத்தை அடக்குவதற்கான ரகசியம் கருணை என்பது பிறரின் நிலையை புரிந்துகொள்வது, ஒருவரின் செயல்கள் அவர்களின் அனுபவங்களின் விளைவு என்பதை உணரும்போது கோபம் குறையும். இதற்கு தியானம் மற்றும் சுவாச கட்டுப்பாடு உதவும். அச்சம் என்பது எதிர்காலத்தில் நிகழக்கூடிய விஷயங்களை மனம் கற்பனை செய்வதன் விளைவு. அது நிஜத்தில் நடக்காவிட்டாலும் மனம் அதை பற்றி கவலைப்படும். அச்சத்தை வெல்லும் ரகசியம் நிகழ்காலத்தில் வாழ்வது. பண்டைய யோகிகள் சொல்வார்கள், கடந்த காலம் ஒரு நினைவு, எதிர்காலம் ஒரு கற்பனை. உண்மை என்பது இப்போதைய தருணம் மட்டுமே. அச்சம் வந்தால் ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடுங்கள். உடனே நீங்கள் இப்போதைய தருணத்தில் திரும்புவீர்கள். இந்த 3 தடைகளையும் அகற்ற வாழ்க்கை முறை மாற்றங்கள் மிக அவசியம். பண்டைய யோக மரபுகள் கூறுவது போல் அதிகாலையில் எழுதல், பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்வது, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள யோக ஆசனங்கள் செய்வது, மனத்திற்கு அமைதியை தரும் உணவுகளை எடுத்துக்கொள்வது முக்கியம். அதாவது பசுமையான காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், குறைந்த எண்ணெய் மற்றும் குறைந்த மசாலா உணவுகள் மனதின் சுத்தத்தையும் உடலின் ஒளிவுமிக்க ஆற்றலையும் அதிகரிக்கும். மேலும் நவீன வாழ்க்கை முறையில் நமக்கு அதிகமான டிஜிட்டல் சத்தங்கள் உள்ளன. செல்போன், சமூக வலைத்தளங்கள் தொடர்ந்து மனதை தூண்டுகின்றன. அதனால் தினசரி சில நேரம் டிஜிட்டல் டிடாக்ஸ் செய்ய வேண்டும். அதாவது எந்த மின்னணு சாதனங்களையும் பயன்படுத்தாமல் அமைதியாக இயற்கையில் நேரம் செலவிட வேண்டும். மரங்களின் நிழலில் அமர்ந்து காற்றின் ஒலியை கேட்பது, பறவைகளின் கீச்சை கேட்பது, மண்ணின் மணத்தை உணர்வது மனதை இயற்கையாக அமைதியாக்கும். பண்டைய கதைகள் இவ்விஷயத்தில் நமக்கு பெரிய பாடங்களை அளிக்கின்றன. ஒருமுறை ஒரு சீடன் தனது ஆசானிடம் மன அமைதி வேண்டும் என்று சொன்னான். ஆசான் அவரை ஒரு ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு தண்ணீர் மாசாக கலங்கியிருந்தது. ஆசான் கூறினார், காத்திரு என்று. சிறிது நேரம் கழித்து தண்ணீர் தானாகவே தெளிந்தது. ஆசான் கூறினார், மனமும் இதுபோலதான். அதை கலக்காமல் விட்டால் அது தானாகவே தெளியும் என இந்த கதை நமக்கு சொல்லும் விஷயம், மனதை அமைதியாக்க அதிகம் செய்ய வேண்டியதில்லை. சில சமயம் எதையும் செய்யாமல் இருக்க வேண்டும். அதுவே அமைதியை தரும். ஆன்மீக சின்னங்கள், தியானத்தின் 4 அடுக்குகள் மற்றும் மன அமைதி மற்றும் பிரபஞ்ச அலைவரிசை. பண்டைய ஆன்மீக மரபுகளில் மன அமைதியை குறிக்கும் பல சின்னங்கள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது தாமரை. தாமரை மலர் சதுப்பு நீரில் வளர்ந்தாலும் அதன் இதழ்கள் தூசியாகாமல் தூய்மையாக இருக்கும். அதுபோலவே நாம் எந்த சூழ்நிலையிலும் மனத்தின் தூய்மையையும் அமைதியையும் காக்க வேண்டும். மற்றொரு சின்னம் நந்தி. நந்தி என்பது சிவபெருமானின் வாகனமாக மட்டுமல்ல, அது பொறுமை, திடப்பாடு மற்றும் நிலைத்தன்மையை குறிக்கும். ஆன்மீக ஆசான்கள் நந்தி சின்னத்தை மனம் அசையாமல் தியானத்தில் நிற்கும் நிலைக்கு உபமையாக எடுத்துக்கொள்கிறார்கள். தியானத்தை 4 அடுக்குகளாக புரிந்து கொள்ளலாம். முதல் அடுக்கு தாரணா. இது கவனத்தை ஒரே புள்ளியில் நிறுத்தும் நிலை. இது சுவாசம், ஒரு மந்திரம் அல்லது ஒரு ஒளி புள்ளி போன்ற எதுவாகவும் இருக்கலாம். ஆரம்பத்தில் மனம் சிதறலாம், ஆனால் அதை மெதுவாக மீண்டும் அந்த புள்ளிக்கு திருப்ப வேண்டும். இரண்டாவது அடுக்கு தியானம். இது கவனம் இடையூறு இல்லாமல் நீண்ட நேரம் தொடரும் நிலை. இந்நிலையில் மனம் மெதுவாக அமைதியாகும், சிந்தனைகள் குறையும். மூன்றாவது அடுக்கு சமாதி. இது ஆழ்ந்த ஒருமைப்பாட்டின் நிலை. தியானிக்கும் நபர் தியான பொருளோடு ஒன்றாகிவிடுவார். தனி உணர்வு குறைந்து பரம்பொருளோடு இணையும் அனுபவம் வரும். நான்காவது அடுக்கு நிர்விகல்ப சமாதி. இது எல்லா வடிவங்களும் எல்லா சிந்தனைகளும் மறைந்து தூய விழிப்புணர்வு மட்டுமே இருக்கும் நிலை. இதுவே மிக உயர்ந்த மன அமைதி நிலை. மன அமைதி மற்றும் பிரபஞ்ச அலைவரிசை இடையே நேரடி தொடர்பு உள்ளது. பிரபஞ்சம் ஒரு பெரும் ஆற்றல் புலம். அதில் பல அலைவரிசைகள் இருக்கின்றன. நமது மனம் சஞ்சலமாக இருக்கும் போது
அது அந்த அலைவரிசையுடன் இசைவாக இருக்காது. ஆனால் மனம் அமைதியாக இருக்கும் போது அது பிரபஞ்சத்தின் நுண்ணிய அலைவரிசைகளோடு ஒத்திசைவாகும். இதுவே யோகிகள் கூறும் பரம சாந்தி நிலை. அந்த நிலையில் உடலின் சக்தி மையங்கள், அதாவது சக்ராக்கள், சமநிலையாக இயங்கும். இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், மனம் தெளிவாகும், ஆன்மீக விழிப்பு ஏற்படும். இதனை உணர்வதற்கு ஒரு எளிய பயிற்சி செய்யலாம். அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடி சுவாசத்தை மெதுவாக ஆழமாக செய்யுங்கள். பிறகு உங்கள் இதய மையத்தில் ஒரு தங்க நிற ஒளி பரவி வருகிறது என்று கற்பனை செய்யுங்கள். அந்த ஒளி மெதுவாக உங்கள் உடல் முழுவதும் பரவுகிறது. பின்னர் அந்த ஒளி உங்கள் உடலுக்கு வெளியே பரவி பிரபஞ்சத்துடன் இணைகிறது என்று உணருங்கள். சில நிமிடங்களில் உங்கள் மனம் மற்றும் பிரபஞ்சம் ஒரே அலைவரிசையில் இணைந்ததை உணர முடியும். இந்த பயிற்சியை தினசரி செய்தால் மன அமைதி நிலையானதாக மாறும். பண்டைய காலத்தில் முனிவர்கள் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த ரகசியங்களை உணர முடியும் என்று கூறினர். அது உண்மை. ஏனெனில் அமைதியான மனம்தான் மிக நுண்மையான அதிர்வுகளையும் அறிந்து கொள்ளும் திறனுடையது. மன அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியம், சிகிச்சை, ஆற்றல் மற்றும் அன்றாட பழக்கங்கள். மன அமைதி என்பது வெறும் ஆன்மீக நலனுக்கு மட்டும் அல்ல, அது உடலின் ஆரோக்கியத்துக்கும் நேரடியாக தொடர்புடையது. பண்டைய யோக மரபுகளும் நவீன மருத்துவமும் இதை ஒத்துக் கூறுகின்றன. மனம் சஞ்சலமாக இருக்கும் போது உடலில் கார்டிசோல் என்ற அழுத்த ஹார்மோன் அதிகரிக்கும். இதனால் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும், செரிமானம் பாதிக்கப்படும், நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஆனால் மனம் அமைதியாக இருக்கும் போது உடல் பராசிம்பத்தடை நரம்பு மண்டலத்தை செயல்படுத்தி இயற்கையான குணப்படுத்தும் முறையை தொடங்குகிறது. இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும், இரத்த ஓட்டம் சீராகும், உடல் இயல்பாக ஆரோக்கியமாக மாறும். மன அமைதி உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் ஆற்றலை வழங்கும். தியானத்தின் போது உடலின் சக்தி மையங்கள், அதாவது சக்ராக்கள், சமநிலையில் இயங்கும்போது அவை ஒவ்வொரு உறுப்புக்கும் தேவையான உயிர் ஆற்றலை வழங்குகின்றன. உதாரணத்திற்கு, இதய சக்ரா சமநிலையாக இருந்தால் இரத்த ஓட்டம் சரியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். தொண்டை சக்ரா சரியாக இருந்தால் சுவாச மண்டலம் ஆரோக்கியமாகும். சிகிச்சை ஆற்றல் பண்டைய காலத்திலிருந்தே அறியப்பட்ட ஒன்று. சில யோகிகள் மற்றும் சித்தர்கள் தங்கள் மன அமைதியால் பிறரை குணப்படுத்த முடியும் என்று கூறப்பட்டது. காரணம், அவர்கள் தங்கள் உடலில் உள்ள உயிர் ஆற்றலை பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைத்து அந்த அதிர்வுகளை பிறருக்கு பரிமாறுவர். நவீன காலத்தில் இதனை எரிசக்தி, ஹீலிங், ரீகிகி, காங் போன்ற முறைகள் என அழைக்கிறோம். மன அமைதியை அன்றாட வாழ்க்கையில் நிலைநிறுத்த சில எளிய பழக்கங்களை கடைபிடிக்கலாம். முதலில் அதிகாலையில் எழும் பழக்கம் உடலை மற்றும் மனதை இயற்கையின் அலைவரிசையுடன் ஒத்திசைக்கிறது. இரண்டாவது, தியானத்தை ஒரு நிரந்தர நேரத்தில் செய்வது மனத்தை அந்த நேரத்தில் தானாகவே அமைதியாக்கும். மூன்றாவது, இயற்கையோடு தொடர்பில் இருப்பது. தினசரி குறைந்தது அரை மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் நடப்பது அல்லது மரங்களின் நடுவில் அமர்வது மன அமைதியை ஆழப்படுத்தும். நான்காவது, உணவில் சத்தான மற்றும் சுத்தமான உணவுகளை சேர்த்துக் கொள்வது மனத்தின் தெளிவையும் உடலின் ஆற்றலையும் மேம்படுத்தும். ஐந்தாவது, தினசரி நன்றி உணர்வை பயிற்சி செய்வது நம்முடைய கவனத்தை பற்றாக்குறையிலிருந்து நிறைவிற்கு மாற்றுகிறது. இதனால் மனம் திருப்தி அடைந்து அமைதியாகும். பண்டைய கதைகளில் மன அமைதி மற்றும் ஆரோக்கியம் இடையே உள்ள தொடர்பு தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஒருமுறை ஒரு முனிவர் பல நாட்கள் நோயால் பாதிக்கப்பட்டார். ஆனால் அவர் தியானத்தை நிறுத்தவில்லை. அவர் மனம் எப்போதும் அமைதியில் இருந்தது. சில நாட்களில் அவர் தன்னுடைய உடல் இயற்கையாக குணமடைந்தது. சீடர்கள் அவரிடம் இதன் காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், மனம் அமைதியாக இருந்தால் உடலின் இயற்கை மருத்துவர் விழித்து செயல்படுவான் என. இது ஒரு மிக ஆழமான உண்மை. மன அமைதி என்பது ஒரு மருந்தகத்தைப் போல. அது உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒரே நேரத்தில் குணப்படுத்தும். நாமும் தினசரி அதற்கான நேரத்தை ஒதுக்கினால் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் மாற்றத்தை காணலாம். மன அமைதியை ஆழப்படுத்தும் தியான முறைகள் மற்றும் பண்டைய உபதேசங்கள். மனம் அமைதியாகும் பாதை ஒரே மாதிரி அனைவருக்கும் செயல்படாது. சிலருக்கு அமைதியான இடத்தில் கண்களை மூடி அமர்வதே சிறந்தது. சிலருக்கு இயற்கையில் நடப்பது மனதை தளர்த்தும். சிலருக்கு மந்திரம் ஜபிப்பது மனதை மையப்படுத்தும். அதனால் பண்டைய ஆசான்கள் பல்வேறு முறைகளை கற்றுக் கொடுத்தனர். ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்யலாம். முறை 1, சுவாச கவனம் தியானம். இந்த முறையில் நம் சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறோம். மூச்சை இழுக்கும் போது அதன் குளிர்ச்சி மூக்கின் வழியே நுழைவதை உணர்வது, மூச்சை விடும் போது
அதன் வெப்பம் வெளியேறுவதை உணர்வது. நம் சுவாசம் இயல்பாக மெதுவாகும். அந்த மெதுவான சுவாசம் மனத்தை இயற்கையாக அமைதியாக்கும். இது மிகவும் பழமையான மற்றும் எளிய தியான முறையாகும். யோகிகள் இதனை பிராணாயாமத்துடன் இணைத்து ஆழப்படுத்துவர். முறை 2. மந்திர ஜப தியானம். பண்டைய காலத்தில் மந்திரங்கள் ஒரு அதிர்வாக கருதப்பட்டன. ஒவ்வொரு மந்திரமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்டது. அது மனதின் அலைவரிசையை மாற்றும். உதாரணமாக ஓம் மந்திரம் பிரபஞ்சத்தின் அடிப்படை அதிர்வெண் எனப்படுகிறது. இதனை மெதுவாக ஜபிப்பது மனதில் உள்ள சிந்தனைகளை குறைத்து ஆழமான அமைதியை உண்டாக்கும். மந்திர ஜபத்தின் சிறப்பு என்னவென்றால் மனம் அலைபாயும் போதும் அது அந்த அதிர்வுக்கு திரும்பி வரும். முறை 3. இயற்கை தியானம். இயற்கையில் தியானிப்பது மனதிற்கு மிக விரைவான அமைதியை தரும். ஒரு ஆற்றின் அருகில் அமர்ந்து அதன் ஓசையை கேட்பது, கடற்கரையில் அலைகளின் ஒலியை உணர்வது, காட்டில் பறவைகளின் குரலை கேட்பது, இவை எல்லாம் மனதில் ஒரு இயல்பான அமைதியை உருவாக்கும். காரணம், இயற்கையின் ஒவ்வொரு ஒலியும் பிரபஞ்சத்தின் ஒழுங்குடன் ஒத்திசைக்கிறது. முறை 4. தியான நடை. இது ஒரு செயலில் செய்யப்படும் தியானம். மெதுவாக நடந்து ஒவ்வொரு அடியும் உணர்வது, பாதங்கள் நிலத்தை தொடும் உணர்வு, உடல் சமநிலையில் நகரும் விதம், மூச்சின் ஒழுங்கு, இவற்றை அனைத்தையும் கவனிப்பது. இது உடல் மற்றும் மனம் ஒரே நேரத்தில் ஒருங்கிணைய உதவுகிறது. பண்டைய ஜென் ஆசான்கள் இதனை பெரிதும் பயன்படுத்தினர். முறை 5. உள்ளார்ந்த காட்சிப்பட தியானம். இந்த முறையில் நாம் மனதில் ஒரு அமைதியான காட்சியை உருவாக்குகிறோம். உதாரணத்திற்கு, ஒரு அமைதியான மலைமேல் அமர்ந்திருப்பது, சுத்தமான நீர்வீழ்ச்சி அருகில் இருப்பது, அல்லது விண்மீன் நிறைந்த வானத்தின் கீழ் இருப்பது. இந்த காட்சிகள் மனதை சஞ்சலத்திலிருந்து பிரித்து ஒரு ஆழமான ஓய்வை தரும். பண்டைய ஆசான்களின் உபதேசங்கள் இதை மேலும் ஆழப்படுத்துகின்றன. உதாரணத்திற்கு, திருவள்ளுவர் கூறியுள்ளார், மனம் அமைதியாக இருந்தால் உடலும் ஆன்மாவும் தன்னிச்சையாக வளரும். அதேபோல் புத்தர் சொன்னார், மனத்தை அடக்குவதில் வெற்றி பெறும் ஒருவர் உலகையே வென்றவர் என்றும். இது உண்மையில் மன அமைதியின் சக்தியை விளக்குகிறது. மன அமைதியை பெறும் பாதையில் சில சவால்கள் வரும். மனம் பழைய பழக்கத்திற்கு திரும்பும். கவலைகள், சிந்தனைகள் மீண்டும் வரலாம். ஆனால் பண்டைய ஆசான்கள் சொல்வது போல் மனம் விலகினால் அது பிரச்சனை அல்ல. மீண்டும் மெதுவாக அதை தற்போதைய தருணத்துக்கு திருப்புவதுதான் பயிற்சி ஆகும். இதுவே காலத்தால் ஆழமான அமைதியை தரும். மன அமைதி ஒரு பயணமா, ஒரு இலக்கா? மனம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது இன்று பலரின் கனவு. ஆனால் அது ஒரு நாளில் அடையக்கூடிய விஷயம் அல்ல. அது ஒரு தொடர்ந்த பயணம். அது நம் தினசரி வாழ்க்கையில் நம்முடன் சேர்ந்து நடக்க வேண்டிய ஒரு துணை. மன அமைதி என்பது வெளியுலகில் ஏற்படும் சூழ்நிலைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதல்ல, அவற்றை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் என்பதை மாற்றுவதே அது. நாம் கற்றுக்கொண்ட தியான முறைகள்: சுவாச கவனம், மந்திர ஜபம், இயற்கை தியானம், தியான நடை, உள்ளார்ந்த காட்சிப்படம், இவை அனைத்தும் நம் உள்ளார்ந்த நிலையை மெதுவாக மாற்றும், மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும், சிந்தனைகளின் அலைகளை குறைக்கும். பண்டைய ஆசான்களின் உபதேசங்கள் நமக்கு ஒரே செய்தியை தருகின்றன: அமைதி வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல, அது நம் உள்ளே எப்போதும் இருக்கும் ஒரு நிலை. நவீன வாழ்க்கையில் பல சவால்கள் வரும். வேலைப்பளு, உறவு தடுமாற்றங்கள், பொருளாதார அழுத்தம், சமூக எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நம் மனதை இடிக்க முயலும். ஆனால் நாம் தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்வது, சுவாசத்தை கவனிப்பது, இயற்கையில் நேரம் செலவிடுவது, நன்றி உணர்வை வளர்ப்பது போன்ற எளிய பழக்கங்களை கொண்டு வந்தால் மன அமைதி ஒரு வேரூன்றிய மரம் போல நம்முள் வளர ஆரம்பிக்கும். மனம் அமைதியாக இருப்பது நம் உடல் நலத்தையும் ஆன்ம நலத்தையும் பாதுகாக்கும். மனம் அமைதியாக இருந்தால் உடல் நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நமது உறவுகள் மென்மையாவதுடன் நம் முடிவுகள் தெளிவாகும். அதைவிட முக்கியமாக, நாம் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக அல்ல, ஒரு புனிதமான பயணமாக காண ஆரம்பிப்போம். இறுதியாக, மன அமைதி என்பது எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு இலக்கு அல்ல, அது இப்போது இங்கே, இந்த மூச்சின் நடுவில், இந்த தருணத்தின் அமைதியில் நம்முள் இருக்கிறது. அதை அறியவும் அதனுடன் ஒத்திசைக்கவும் தான் நாம் தினமும் பயிற்சி செய்கிறோம். மன அமைதி ஒரு புனித ரகசியம். அது வெளிப்படும்போது வாழ்க்கையே ஒரு ஆனந்த இசையாக மாறிவிடும்.